டேஸ்டி nibbles இன்றைக்கி ஒரு டேஸ்டியான ஃபிஷ் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிம்பிளாக நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் இல்லாமல் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு கறி. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதோட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகமும் எடுத்துக்கோங்க. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் தனியாக அரைச்சிக்க போகிறோம். குழம்புக்கு திக்னஸ் இந்த பேஸ்ட் தான். அதுக்கப்புறமா ஒரு 15 பல்லு பூண்டு தோல் எடுத்தது, அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறமா மசாலா ஐட்டம்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் நார்மல் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகும் மஞ்சள் தூளும். தாளிக்கிறதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயமும் ஜீரகமும் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க. நாட்டு தக்காளி எடுத்துக்கிட்டிங்கன்னா புளி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா பொடி நறுக்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம எண்ணெயில் போடுறப்போ ஈஸியாக வதங்கிடும். சின்ன வெங்காயத்தையும் ஜீரகமையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. குழம்புக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் போடுங்க. அப்போ தான் அந்த குழம்போட டேஸ்ட்டு நல்லா வரும். இதில் சூடானதுக்கப்புறம் 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆனதும் வெந்தயத்தை ஃபஸ்ட்டு போட்டு சீசன் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஜீரகமும் பூண்டையும் போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் அதோட சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வதக்குங்க. பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போது வெட்டி வச்ச தக்காளியை அதோட சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா தோல் பிரிய வரைக்கும் வதக்குங்க. நான் கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்க்குறேன். கல் உப்பு உடம்புக்கு நல்லது. ஸோ முடிச்ச வரைக்கும் கல் உப்பு சேர்க்க பாருங்கள். இதுக்கப்புறமும் நல்லா தக்காளியும் பூண்டும் வதங்கட்டும். தக்காளியில் இருக்க சாரெலாம் எண்ணெயில் இறங்கணும். கொஞ்சம் வதங்கிட்டு இருக்க ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சோண்டு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கார்லிக்கும் தக்காளியும் நல்லா எண்ணெயில் வதங்கிட்டுருக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு தக்காளி வதக்கிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. தோல் தனியாக பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடரும் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் மஞ்சள் தூளையும் சேர்த்து நல்லா இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது வெறும் மசாலாவை மட்டும் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணால் லைட்டாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அடுத்ததாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மசாலாவும் பிளெண்டாக இருக்குது அந்த ஆனியன் பேஸ்ட்டோட. புளி கரைக்கிறதுக்கு நீங்கள் கையிலையும் கரைச்சிக்கலாம், இல்லை இப்போ நான் யூஸ் பண்ண மாதிரி ஃபில்டர் யூஸ் பண்ணியும் கரைச்சிக்கலாம். அந்த குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதோட 2 ஃபுல் கப் தண்ணி ஆட் பண்ணி புளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ணுங்கள். கன்சிஸ்டன்சி நல்லா தண்ணியாக இருக்குது. ஸ்டேஜில் எடுத்து வச்ச அந்த 1 டேபிள் ஸ்பூன் மிளகை சேர்த்துக்கலாம். கொதிக்க விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. வேணும்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 இன்ச் வெல்லத்தை குழம்புல சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதி திக் கன்சிஸ்டன்சி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் பீசஸ் அதில் போட்டுடலாம். ஒரு 3 கொதி வந்தாலே போதும். அதுக்கப்புறம் இறக்கி வச்சிடலாம், இல்லைனா ரப்பரி ஆகிடும். பிரிஞ்சு வந்திருக்கு. ஃபிஷ் பீசஸும் பாயில் ஆகிருக்கும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி விடுங்க. டேஸ்டியான யம்மியான டேங்கியான மீன் குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா வரும். ஹாட் ரைஸோடு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.